Hi brothers and sisters, welcome to this new video. காலையிலே குளோபல் மார்க்கெட் வந்து ஹையில் போயிட்டு இருந்தது. எஃப்ஐஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. நம்ம நம்ம மார்க்கெட் வந்து கீழே போயிருந்தது ஃப்ரைடே, டெக்னிக்கலாக கீழே. ஸோ டவுன் சைடு ரேஞ்ச் மார்க்கெட் இருக்குன்னு எதிர்பார்த்தது. ஆனால் மார்க்கெட்டு அப்படியே மாற்றமாக வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். இப்போ கொஞ்ச நாளாகவே மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலாகவோ டெக்னிக்கலாகவோ கரெக்டாக வேலை செய்ய மாட்டுது. காரணம் என்னென்னா, மார்க்கெட் மேலே ஏறி போச்சுன்னா எஃப்ஐஸ் வந்து வித்துடுறாங்க. மார்க்கெட் கீழே இறங்கிச்சு சொன்னால் டிஐஸ் வாங்கியிருக்காங்க. சிம்பிளான இந்த கான்செப்ட் தான் இப்போ போயிட்டு இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன நடக்குது, என்ன விஷயங்கள், இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. என்ன தான் நடக்குது நிஃப்டி வந்து ஒவ்வொரு ஸ்விங்லேயும் கீழே இறங்கிட்டு வந்தது தான் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதான் நம்ம டெக்னிக்கலாகவும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்தியா விக்ஸ் 1.5% அப் ஆகி 12.22 இருக்குது. ஐஎன்ஆர் வந்து 87.69, அது வீக் ஆகிட்டே தான் போகுது. 87.76 வரை வந்தது. அதே நம்ம ஒரு கவலையான விஷயமாக தான் இருக்குது. இந்த சார்ட்டை பாருங்கள். இன்றைக்கி டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. நான் வந்து டெய்லி ஒரு ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணுறோம். அப்புறம் சார்ட் லிங்க்கு அனலைஸ் பண்ணுறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் அதில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி அப்பில் ட்ரேட் ஆகுதுனால கேப் அவுட் பண்ணியிருந்தோம். ஆனால் எஸ்டர்டே இந்த சார்ட்டு பாருங்கள். அதாவது ஃப்ரைடே க்ளோஸ் வந்து 24,363, இன்றைக்கி ஓப்பன் 24,371. ஃப்ளாட் ஓப்பன் தான் நடந்தது. ஆனால் 9:25க்கு ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு, 24,428. 9:45க்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு, 24,356. 75 பாயிண்ட்ஸ் டவுனு ஒரு 20 நிமிஷத்துலேயே. அப்புறம் வந்து ஒரு மணி நேரத்தில், 1.5 மணி நேரத்தில் ஒரு 24,475ங்கிற ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு. இந்த இடத்த பாருங்கள், கிட்டத்தட்ட 125 பாயிண்ட்ஸ் அப்பில் போச்சு. அப்புறமா ஒரு அரை மணி நேரத்தில் மறுபடியும் கீழே வந்தது, 24,402, 75 பாயிண்ட்ஸ் டவுனு. அங்கேருந்து பிடிச்ச மார்க்கெட்டு ஒரே தம்மு கடன்னு மேலே ஏறி கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் அப்பு, 24,600. 3:05க்கு அந்த இன்றைய ஹை கூட 24,600, 200 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. கடைசியில் 24,585 க்ளோஸ் ஆச்சு. ஒரே ஸ்ட்ரைட்டாக முடிஞ்சுது. நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். இது மார்க்கெட் வந்து எங்கே எதில் பிரச்சனை, எப்படி ஏறுது இறங்குதுலாம் பார்ப்போம். இன்னைக்கு ஓப்பன் 24,371, ஹை 24,600, லோ 24,347, க்ளோஸ் 24,585. 250 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. கிளீனான ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில். இந்த டே கேண்டிலில் மாத்திரம், அதாவது வியாழக்கிழமை கிரீன் கேண்டில், வெள்ளிக்கிழமை ரெட் கேண்டில், இன்னைக்கு திங்கக்கிழமை கிரீன் கேண்டில், சேம் சைஸ் கேண்டில். எங்கேயும் போல மார்க்கெட் அங்கேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு வருஷமாகவே இந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்குது. இந்த வரதை பாருங்கள். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் பாருங்கள், இதை நல்லா சுருக்கி பார்ப்போம். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இதே இடம் தான். இதை பாருங்கள், 24,350 இதே இடம் தான் இருக்குது. மார்க்கெட் எங்கேயும் போல் அதே இடத்துல தான் மேலே கீழே அடிச்சிட்ருக்கு. சரி, சப்போர்ட் அகெயின் 24,300, ரெசிஸ்டன்ஸ் 24,800, 25,000. இன்னைக்கு அட்வான்ஸ் 1,479, டிக்ளைன்ஸ் 1,255. ரெட் கேண்டில் 3 தான். ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 0.82% டவுனு, வெல் 0.18% டவுனு. எஸ்பிஐ ஸோ டாப் லூசர் வந்து ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 0.22% டவுனு, பெல்லு 0.1% டவுனு, ஏர்டெல் 0.06% டவுனு. இது 3 மட்டும்தான் டாப் லூசர். பாக்கி எல்லா ஸ்டாக்குமே க்ரீனில் தான் முடிந்தது. இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல் க்ரீன் தான். நிஃப்டி 50 பாருங்கள், எல்லாமே க்ரீன் தான். சரி, இப்போது டாப் கெய்னர் வந்து அதானி 4.83% டவுனு. ஈரான் ரஷ்யா டீல் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு சாதகமாக வந்துட்டு இருக்காண்டு இந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரிய வருது. ஏன்னா அதானி போர்ட்ஸ் அங்கே மிடில் ஈஸ்டில் இருக்குது. ஸோ
இது 5% ஏறி இருக்குன்னா மறைமுகமாக ஏதோ நடக்கலாம். சரியா? அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் 3% அப்பு, ஜொமோட்டோ இன்னைக்கு 2.82% அப்பு, கிராசிம் 2.5% அப்பு. இன்னைக்கு வெயிட்டேஜ் 211க்கு வந்து ஹெச்டிஎஃப்சி 38 பாயிண்ட்ஸு, ரிலையன்ஸு 28 பாயிண்ட்டு, இது எஸ்பிஐ வந்து 16 பாயிண்ட்டு, எல்என்டி 16 பாயிண்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இண்டெக்ஸஸ் பேங்க் நிஃப்டி பாருங்க, அதே மாதிரி தான் நிஃப்டி மாதிரி தான் கேண்டில்ஸு மேலே ஏறிச்சு இறங்குச்சு ஏறிச்சு. இன்னைக்கு வந்து 54,927 டு 55,582 600 பாயிண்ட்ஸ் அப்பு. ஸ்டேட் பேங்க் 2.5%, ஹெச்டிஎஃப்சி 1% இன்னைக்கு அப்பு, பெரிய லெவலில். எல்லா பேங்குமே அப்பு, ஏயு பேங்க் 0.5% டவுன். அதை தவிர சப்போர்ட் 55,000, ரெசிஸ்டன்ஸ் 56,000. மற்ற இண்டெக்ஸஸ் பார்ப்போம் என்ன மாதிரி நடந்திருக்குன்னு. மிட் கேப் வந்து இன்னைக்கு 1% கிட்டத்தட்ட அப்பு, ஐடி 0.5% அப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1% அப்பு, ஆட்டோ செக்டர் 1% அப்பு, எஃப்எம்சிஜி 3/4% அப்பு. சரியா? சரி, அடுத்தது கோல்டு பார்க்கலாம். கோல்டு வேகமாக ஏறிச்சு, இப்போ கொஞ்சம் கீழே மறுபடியும் வந்துட்டே இருக்கு. இந்த பாருங்க, இது வீக்லி கேண்டில், டே கேண்டில் மாத்திர. இது ஒரு பேரலல் சேனலு, மேலே போச்சு கீழே வந்துச்சு, மேலே போச்சு கீழே வந்துச்சு, மேலே டச் பண்ணிட்டு கீழே வந்துச்சு, இந்த இடத்துல மறுபடியும் மேலே போச்சு, மறுபடியும் கீழே ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கு. ஹையில் எவ்வளோ போச்சுன்னா 3,409 வரை போச்சு. இப்போ மறுபடியும் $50 கீழே இறங்கி போயிட்டே இருக்கு. சரியா? கீழே மேலே அடிச்சு தள்ளுறாங்க. சில்வர் சேம் தான், அதே தான் 39,502ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அந்த இடத்துல தான் சுத்திட்டே இருக்கு. பிட்காயின் 1,23,236 தான் லைஃப் டைம் ஹை. அதை உடைச்சிட்டு போயிட்டே இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு மேலே போகுது. இப்போ 1,22,312 வரைக்கும் வந்துருச்சு இன்னைக்கு. அதை லைஃப் டைம் புதிய லைஃப் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணுன்னு தோணுது. ஆயில், யூஎஸ் ஆயில் வந்து 1% அப் ஆகி 64.01. சரியா? குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட், டோ ஜோன்ஸு 0.25% அப்பு, S&P 500 3/4% அப்பு, நாஸ்டாக் 0.25% அப்பு, யூரோப் மார்க்கெட், இங்கிலாந்து எஃப்டிஎஸ்சி 0.25% அப்பு, சிஎஸ்சி இட்டாலி 0.5% டவுனு, டிஎக்ஸ் ஜெர்மனி 0.25% டவுனு. ஏசியன் மார்க்கெட், ஜப்பான் இன்னைக்கு 1.25% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 0.25% டவுனு, ஹாங்காங் ஹேங்ஸ் 0.25% டவுனு, தைவான் 0.5% அப்பு, கொரியா கோஸ்பி ஃப்ளாட்டு, எஸ்சிடி காமர்சி இந்த டேட்டா வரல. ஜாக்கிரதை, கரெக்டாக ஒரு லெவலில் இருக்குது. அதாவது இந்த எக்ஸ்பைரி வந்து நியூட்ரலாக க்ளோஸ் ஆகுமோ, ரேஞ்சில் க்ளோஸ் ஆகுமோன்னு ஒரு ஐயா இருக்குது. நம்பர் 1. 2வது, இன்னைக்கு ஃப்ரைடே வேற லீவு. ஸோ அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நிறைய பேர் பொசிஷனை க்ளோஸ் பண்ணலாம். அது நம்ம கவனத்தில் கொள்ளணும். ரைட்டா? ஜப்பான் இன்னைக்கு ஹாலிடே, மவுண்டன் டே, வேறு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை. எஃப்ஐடிஐ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், 14,000 கோடி விற்றுருக்காங்க இந்த மாதத்தில். போன மாதத்தில் 47,000 கோடி விற்றுருக்காங்க. இன்னும் அந்த இது இருக்குது, எது அந்த புகைச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது புகைச்சல். சரி, இப்போ கிஃப்ட் இதுக்கு வந்து 30 மினிட் கேண்டலில் மாற்றிருக்கேன் பாருங்க. இது ஏற்கனவே நான் டைட்டிலில் போட்ட மாதிரி இது பாருங்க, ஸ்விங் போட்டு கீழே வந்துட்டே இருக்குது. வந்தது, மேலே போச்சு, கீழே வந்துச்சு, மேலே போச்சு, கீழே மேலே போச்சு, மறுபடியும் கீழே வந்துச்சு, மேலே போச்சு. ஸோ இது ஒரு ஸ்விங் விளையாட்டு. கீழே மறுபடியும் வரலாம். பிரேக் அவுட் கொடுத்து போனால் மட்டும்தான் ஃபர்தராக மேலே போகும். அது வரைக்கும் இந்த ஸ்விங் வந்து கீழே வர்றது ஒரு ஃபாலிங் சேனல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு தோணுது. சரியா? சரி, ஃபர்தராக நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். மற்ற நியூஸஸ் மற்ற எல்லாமே. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.